வணக்கம் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவதுங்க நமது டிவிகே அரசு அதிரடியாக சட்டசபையில் 2 வரலாற்று மிக்க சிறப்பான ஒரு தீர்மானத்தை மத்திய அரசிற்கு எதிராக கொண்டு வந்தாங்க சட்டசபையில். அதுதாங்க நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு தீர்மானமும், அடுத்ததாக இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற தொகுதி மறுவரையறை மசோதா, தொகுதி மறுவரையறை மசோதா, அதாங்க தொகுதி சீரமைப்பு மசோதா. இந்த 2 சட்ட மசோதாக்களுக்கு எதிராக ஒன்று நீட் ஏற்கனவே நடைமுறையில் இருக்குங்க. இந்த தொகுதி மறுவரையறை மசோதா உடனடியாக நமது இந்திய நாட்டில் பிஜேபி அரசு கொண்டு வர இருக்கிறது மக்களே. இந்த தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு தான் எதிராக ஒரு கடுமையான தீர்மானம் போட்டாங்க. கூடவே நீட் தேர்வுக்கு எதிராகவும் தீர்மானம் கொண்டு வந்தாங்க மக்களே. இந்த 2 தீர்மானமும் தமிழ்நாடு சட்டசபையில் முறையாக விவாதங்கள்லாம் நடந்துச்சு. இந்த தீர்மானத்தை ஆதரித்தும் அநேக கட்சிகள் ஆதரித்தார்கள். ஒரு சில கட்சிகள் இந்த 2 தீர்மானங்களுக்கும் எதிர்ப்பை பதிவு செய்தாங்க. அதில் எதிர்ப்பை பதிவு செய்த கட்சியாக இருந்தது இந்த நீட் தேர்வுக்கும் தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கும் எதிராக வாக்களித்த கட்சிகள் பிஜேபி கட்சி, அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சி, இதில் பாதி அதில் பாதி என்ற முறையில் அதிமுக கட்சி. இந்த கட்சிகள்லாம் இந்த தீர்மானத்திற்கு எதிராக செயல்பட்டார்கள். அதாவது நீட் மறுவரையறை அதாவது தொகுதி மறுவரையறை மசோதா இந்த பிஜேபி அரசு கொண்டு வராங்க, அது நடைமுறைப்படுத்தட்டும், அதில் தமிழ்நாட்டுக்கு நல்லது இருக்கா கெட்டது இருக்கா என்பதை முழுவதுமாக தெரியாமல் கூட இது அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இந்த தீர்மானம் போடுறாங்க. இதை அதிமுக கட்சி கடுமையாக எதிர்க்கிறது. கூடவே இந்த பெண்களுக்கு 543 தொகுதியில் 3ல் 1 கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்களே, அதை மட்டும் நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு பேசி அமர்ந்தாருங்க மாண்புமிகு எதிர்க்கட்சி மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள், அதிமுக கட்சியினுடைய தலைவர் எடப்பாடியார் அவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சி இதை வன்மையாக எதிர்த்தார்கள். இது தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு நாங்கள் எதிராக வாக்களிக்கிறோம், எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த 2 தீர்மானத்தையும் ஆதரித்தாங்க. அதான் நீட் எக்ஸாமுக்கு நீட்டு தேர்வுக்கு எதிரான கொண்டு வந்த தீர்மானத்தையும், தொகுதி மறுவரையறை மசோதாவை நிறைவேற்றாமல் இருப்பதற்கான அந்த மசோதாவையும் ஆதரித்தார்கள். அதே விதத்தில் பிரதான எதிர்க்கட்சியான திமுக கட்சி இந்த 2 தீர்மானங்களுக்கும் அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க. தொகுதி மறுவரையறை மசோதா அந்த சட்ட மசோதாவுக்கு எதிராகவும், நீட் தேர்வுக்கு எதிராகவும் இந்த டிவிகே அரசு, தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த 2 கண்டன தீர்மானத்திற்கும் ஆதரவு தெரிவித்தார்கள் திமுக கட்சி. இது ஒரு வரலாற்று நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஒரு ஆளுங்கட்சி கொண்டு வரக்கூடிய
கண்டன தீர்மானத்திற்கு பொதுவாக எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க. இதுதான் ஒரு அரசியல் நிகழ்வாக இருந்துச்சு. இன்றைக்கு டிவிகே அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த இரண்டு மத்திய அரசுக்கு எதிரான தீர்மானத்தை அதிரடியாக திமுக கட்சி, தமிழ்நாடு அரசு டிவிகே கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க. இதுதான் ஒரு வரலாற்று நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக ஆளுங்கட்சி கொண்டு வந்தாலே அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க. இதுதான் வரலாறாக இருந்துச்சு. ஆனால் அந்த வரலாறு இன்னைக்கு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான திமுக மக்களின் நலத்திற்காகவும் இந்த மாணவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை, எதிர்கால வாழ்க்கை பிரச்சனைக்காகவும், இந்த அரசு பள்ளி மாணவர்களுடைய மருத்துவ கனவு பறிபோகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், இந்த நீட் தேர்வினால் பாதிக்கப்பட்டு நமது தமிழ்நாட்டு மாணவர்கள் அநேக பேர் தங்களுடைய இன்னுயிரை இழக்கிறார்கள். அதை தடுக்கும் பொருட்டும் இந்த டிவிகே அரசு கொண்டு வந்த தீர்மானத்திற்கு மக்களின் நலன் பிரச்சனைக்காக, மாணவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை பிரச்சனைக்காக ஆதரவு தெரிவித்தார்கள் திமுக கட்சி. இது ஒரு வரலாற்று பெரும் நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வுகளை இந்த தொகுதி மறுவரை மசோதா அப்படின்னு சொல்றாங்களே, இந்த தொகுதி மறுவரை மசோதா என்றால் என்ன? அதுதாங்க இந்த பிஜேபி அரசு கொண்டு வந்திருக்கிற ஒரு சட்ட மசோதா தான் இந்த தொகுதி மறுவரை மசோதா. இது கடந்த ஏப்ரல் மாதத்திலே கொண்டு வந்தாங்க. அந்த மசோதா பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டது, நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு திமுக கட்சி கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க. அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதி மறுவரை மசோதா என்பது குறிப்பாக தமிழ்நாடு, தென் மாநிலங்கள் மீது கழுத்தின் மீது தொங்கும் கத்தி போன்றது. இது பெரு ஆபத்து உடைய மசோதா. இது தமிழ்நாட்டினுடைய, தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடிய வகையில் இந்த பிஜேபி அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த தொகுதி மறுவரை மசோதா. இதை தொடக்க நிலையிலேயே இந்த மசோதா தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று திமுக அன்றைக்கு செயல்பட்டாங்க. இன்றைக்கும் அதற்கு எதிராக இருக்கிறாங்க. அதே நிலையை நமது டிவிகே அரசும் கடைபிடித்திருக்கிறார்கள். மக்களே, இந்த திமுக என்ன ஸ்டாண்ட் சொன்னாங்களோ, டிட்டோ காப்பி அதே மாதிரி ஸ்டாண்டையே நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரு விஜய் அவர்கள் அதிரடியாக சட்டப்பேரவையில் அறிவித்தார். அன்றைய முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதையே வழிமொழியும் விதமாக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அதிரடியாக மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் இந்த தொகுதி மறுவரை மசோதாவிற்கு எதிரான விஷயங்களை அவையில் பேசினார். இந்த தொகுதி மறுவரை மசோதா என்றால் என்ன? அதுதாங்க, இது கிட்டத்தட்ட தென் மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் விதமாக மத்திய அரசு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது இந்த தென் மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இந்த மாநிலங்கள் சிறப்பாக செயல்பெற்று மக்கள் தொகையை வெகுவாக குறைத்து விட்டார்கள். அதன் மூலம் இந்த மாநிலங்களும் ஒரு டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த மக்கள் தொகையை குறைத்ததற்கு எங்களுக்கு தண்டனையா? இந்த மக்கள் தொகை பெருக்கத்தை இந்திய அரசின் வழிகாட்டுதலின்படி சிவியராக குடும்ப கட்டுப்பாடு சட்டத்தை சிவியராக குடும்ப கட்டுப்பாடு சட்டத்தை
தீவிரமாக தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள் அமுல்படுத்தி மக்கள் தொகை எண்ணிக்கையை வெகுவாக குறைத்து விட்டது தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள். இதற்கு தண்டனை அளிக்கக்கூடிய வகையில்தான் ஏன் குறைத்தீர்கள், இதை ஊக்குவிக்க வேண்டும். மக்கள் தொகையை குறைத்ததனால் இது மத்திய அரசு கொண்டு வந்த பல சட்டத்திட்டங்கள்லாம் இந்த மக்கள் தொகையை குறைக்க வேண்டும். நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே இருவர் நமக்கேன் ஒருவர், இப்படிலாம் விழிப்புணர்வுகள் ஏற்பட்ட விளைவின் தாக்கத்தினால தமிழ்நாட்டில் வெகு ரொம்ப மக்கள் தொகையை இன்னைக்கு குறைச்சிட்டாங்க. ஆனால் அதே விதத்தில் வட மாநிலங்கள்லாம் மக்கள் தொகை ஏகோபோதத்தில் இருக்கிறாங்க. அவங்க எதுவுமே கடைப்பிடிக்கல, மக்கள் தொகை கண்ணா பின்னான்னு இருக்கிறாங்க. வாங்க, இது எதுக்கு சொல்ல வரேன் என்றால், இந்த தொகுதி மறுவரை மசோதா என்பது மக்கள் தொகை அடிப்படையில் நிர்ணயிக்க இருக்கிறது மத்திய பிஜேபி அரசு. இதுதாங்க தவறு. அதாவதுங்க, இந்த தென் மாநிலங்கள்லாம் நம்ம குறிப்பாக மக்கள் தொகையை குறைத்து விட்டோம். இந்த வட மாநிலங்களில் கண்ணா பின்னான்னு மக்கள் தொகை எகிரி போய் இருக்கிறது மக்களே. அப்ப இந்த ஏற்கனவே இருக்கின்ற 543 பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை இந்த வட மாநிலங்களை மக்கள் தொகை அதிகமானதுனால அந்த உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள் தான் பிஜேபி வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள். இங்கே வெகுவாக மக்கள் தொகை உயர்ந்து இருக்கிறது. இதையே காரணமாக காட்டி இந்த மத்திய பிஜேபி அரசு வெகுவாக அந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை 2 மடங்காக அதிகரிக்க இருக்கிறார்கள். இப்போ உத்தரப்பிரதேசில் ஆல்ரெடி 80 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை தொகுதி அங்கே இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 39 தான் இருக்கு. இப்போ டபுள் ஆகினாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 160 to 170 பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரித்து விடும். இதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் அதிகரித்தார்கள் என்றால் கணிசமான பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரித்து விடும். இந்த ஒரு 4-5 மாநிலங்களிலே அவங்க இந்த எண்ணிக்கையை கூட்டி விட்டார்கள் என்றால் அந்த 4-5 மாநிலங்களுடைய வட மாநிலங்களுடைய தேர்தலின் வெற்றி தோல்வியை பொறுத்தே இந்திய அரசியல், இந்திய நாட்டை ஆளக்கூடிய தகுதி நிர்ணயிக்கப்படும் மக்களே. இதுதான் ஒரு வன்மையான ஒரு கண்டிப்பாக இருக்கிறது. அப்ப தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இந்த தென் மாநிலங்களுடைய பிரதிபலிப்பு அங்கு இருக்காது மக்களே. இங்க வெற்றி தோல்வியோ இந்திய நாட்டை ஆளக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய தகுதியானவர்களை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி இழந்துவிடும் இந்த தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள் மக்களே. இதுதான் இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த மத்திய அரசு கொண்டு வந்துட்டாங்கன்னா தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாநிலங்களில் பிஜேபி அரசு தோத்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை. அந்த வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத், பீகார் இந்த மாநிலங்களில், மகாராஷ்டிரா அந்த மாநிலங்களில் தொகுதியை அதிகரித்ததுனால ஜெயிச்சாலே போதும், பிரதம மந்திரி தேர்ந்தெடுக்கப்படுவார். இதுதான் அவங்களுடைய தலையாய நிலையாக இருக்குது. இதை எதிர்த்து தான் இன்னைக்கு டிவிகே அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. மத்திய அரசுக்கு எதிரான தீர்மானம் தான். இன்னைக்கு என்ன சொல்றீங்கன்னா, இது ஒரு சாக்குன்னு வச்சிருக்கிறாங்க. அதுதாங்க, இந்த 543 பாராளுமன்ற தொகுதியிலே நாங்கள் பெண்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்க இருக்கிறோம். இந்த தொகுதி வரையறை மசோதாவின் மூலம்
அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மக்களே. அதாவது 543 தொகுதியில் 3:1 கிட்டத்தட்ட 140 143 பாராளுமன்ற தொகுதியில் பெண்கள் தொகுதி என்று நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு ஏமாற்று வேலை மாதிரி தான் இருக்கு. அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்காக அப்படியே சுத்தி வளைத்து வருகிறார்கள். அப்ப இந்த மசோதாவை ஆதரித்தால் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் முற்றிலும் அங்க இருக்காது. தொகுதி மறுவரை மசோதா இதுதாங்க. தொகுதி மறுவரை மசோதாங்கிறது கொண்டு வாங்க, ஒரு சராசரி அடிப்படையிலே கொண்டு வாங்க. இப்போ தமிழ்நாட்டில் 39 பாராளுமன்ற எண்ணிக்கை இருக்குன்னா சராசரி விகிதத்தின் பார்த்தா ஒரு 7-7.5% எண்ணிக்கை கூடும். ஒரு 60-61 சீட் கூடும். கரெக்டு. ஆனால் இவங்க மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தோம்னா சீட்டு குறைஞ்சிருங்க. மற்ற மாநிலங்கள்லையும் சராசரி அடிப்படையில் கொண்டு வந்தால் அது சரியா இருக்கும். இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 50 ஸ்டேட் இருக்கிறாங்க. அவங்க நினைத்தால் அவங்களுடைய அந்த எம்பிக்கள் இதோடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையை அவங்க கூட்டிக் கொள்ளலாமே, ஏன் கூட்டவில்லை? அவங்க பழைய நிலையெல்லாம் தொடர்றாங்க. அதே தான் நமது டிவிகே அரசும் இனி 60-70 ஆண்டுகளுக்கு இந்த தொகுதி மறுவரை மசோதா கொண்டு வரக்கூடாது. இது இப்படியே தான் இருக்கணும், இந்த நிலையை தான் தொடரணும். 543 எண்ணிக்கையே போதுமானது, நீங்கள் இதை கூட்டவோ குறைக்கவோ வேண்டாம் அப்படின்னு தான் அதிரடியாக இன்னைக்கு தீர்மானம் போட்டிருக்கிறது நமது டிவிகே அரசு. மக்களே, இதை ஆதரித்தார்கள் காங்கிரஸ் உட்பட. முக்கியமாக பிரதான எதிர்க்கட்சியான திமுகவை இந்த கண்டன தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். இது பாருங்க, என்ன ஐடியா பாருங்க. இந்த தென் மாநிலங்களில் ரொம்ப விழிப்புணர்வு அடைந்த மாநிலங்கள், கல்வி அறிவிலும் பொருளாதாரத்திலும் விழிப்புணர்வு உள்ள மாநிலங்கள். இந்த மாநிலங்களில் பிஜேபி ஜெயிக்க முடியல. இதற்கு என்ன செய்வது? இப்போ தொடர்ச்சியாக அவங்க தான் 15 வருஷமா ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் நாம் ஒரு தொடர்ச்சியான வெற்றியை பெற வேண்டும் என்றால் இந்த மக்கள் தொகை அடிப்படையில் நம்மளுடைய ஸ்டேட்டில் எம்பிக்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்வோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தாங்க. இதை ஆரம்ப நிலையிலேயே இந்த மசோதாவை வெற்றி பெற செய்யாமல் தோல்வியடைய செய்தது அன்றைய திமுக கட்சி. இந்த மசோதாவுக்கு எதிராக தீர்மானத்தை போட்டு அவங்க எதிராக வாக்களித்தாங்க. இன்னைக்கு டிவிகே அரசின் கூட துணையாகவும் இருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுவது. மக்களே, கூடவே நீட் எதிராகவும் ஒரு கண்டன தீர்மானத்தையும் டிவிகே அரசு கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்திற்கும் திமுக கட்சி இணக்கமாகவே செயல்பட்டு ஆதரவளித்தார்கள். இதே நிலை தொடர்ந்தால் தமிழகத்தின் உரிமையையும் தமிழகத்தினுடைய நலனும் இந்த டிவிகே அரசு காப்பார்கள். அதற்கு உறுதுணையாக திமுக கட்சியும் தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களே, இது தமிழ்நாடு அரசியலில் ஒரு ஆரோக்கியமான நிகழ்வை காட்டுகிறது. மக்களே, எப்பொழுதும் ஒரு ஆளுங்கட்சி கொண்டு வந்தாங்கன்னா அதை கண்ணாமினான்னு கண்ணை மூடிக்கிட்டு எதிர்ப்பாங்க எதிர்கட்சி. இன்றைக்கு அரசியல் வேற நிலையில் இருக்கிறது. மக்களே, மக்களுக்கான ஒரு நல்ல முன்னெடுப்புகளை எடுக்கிறாங்க. அதே விதத்தில் தமிழ்நாடு சட்டசபையை பார்த்தோம்னா சட்டசபையில் சபாநாயகராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் அருமையாக சட்டசபையை நடத்துகிறார். அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் சரியான பிரதிநிதித்துவத்தை இந்த டிவிகே அரசு கொடுக்கிறது. அதை சரியாக கொண்டு போகிறார் மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள். ஆளுங்கட்சி உறுப்பினர்களே
ஒரு தவறான வார்த்தையோ ஒரு வன்முறையான வார்த்தைகளையோ பேசிவிட்டால் உடனடியாக அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆளுங்கட்சி உறுப்பினர்களையும் கண்டிக்கிறாரு, அமருங்கள்னு சொல்கிறாரு. அதே விதத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் சரியான நேரங்கள் கொடுத்து சரியாக பேச அனுமதித்து அவர்கள் பேச்சிலும் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சுட்டிக்காட்டி அருமையாக டிவிகே அரசு இந்த சட்டமன்ற அவை கூட்டத்தை நடத்துகிறாங்க. இது ரொம்ப பேசும் பொருளாக இருக்குது. அருமையாக செய்கிறார்கள் மக்களே. என்னுடைய வீடியோவை முழுவதுமாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, வணக்கம்.